கவர் எங்கே வச்சிருக்கிற? முன்னாடி கொண்டா நம்பிச்சா? இல்லை, அது அரை கொண்டா தான் நம்பிக்குது. சும்மா அப்படி மனம் எப்படி இருக்குது. கொண்டா குண்டா காட்டு காட்டுப்பட்டாப்பா. பொறி பொறிச்சு போடு. பொறி உன் குண்டா எங்க? குண்டா எடுங்க, எடுத்துட்டு போய் இதா இது ஓகே. போறீங்க போதும். பள்ளிக்கூடம் போகிற பையனை வேலை வாங்குறான்னு சொல்ல போகிறாங்க. அப்புறம் நீ சும்மா சுற்றிட்டு இருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியுமாடா? நல்லா சமையல் செய்வாங்க. ஆமாம், நல்லா கறியாக்குவாங்க. நல்லா பொங்கல் வைப்பாங்க. பூ பறிக்க வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். பூ வேணாலும் ஃபோன் பண்ணுங்க. அவன் எங்க போயிட்டான்? உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். ஏன் உங்களுக்கு நேரம் ஆகலையா? அப்படி இப்படியே வா, நேரா பக்கத்தில் பிடிச்சிட்டு ஏடி பொண்ணை பிடிக்கிட்டு போயிட்டே இருக்கிற.
ஆ ஓ ஓப்பனிங் ஆகுது. அப்படியே இப்போ பேசிக்கிட்டே பூவெல்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க. செடி நல்லா பிடி. இங்கே பாருங்க, பூச்செடி எல்லாம் பார்த்துக்கோங்க. நிறைய பூ செடி சுற்றி சுற்றி வா. அப்படியே நான் இருங்க, பூவெல்லாம் கட்டுறோம். நான் அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூ நல்லா செவன்னு இருக்கு. நல்லதா பார்த்துக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, பூவெல்லாம் நல்லா செவன்னு நல்லா ரோஸ் கலரில் எப்படி இருக்கு. இது நம்ம ராதாக்கா தோட்டத்தில் இருந்த பூ பார்த்துக்கோ. எல்லா பூவும் நல்லா செவன்னு ரெட் கலர், ரோஸ் கலர். இதெல்லாம் ஃப்ளவர்ஸ் பூந்தோட்டங்கள். இங்கே பார்த்தீங்க நீ தரமாட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நம்ம பூந்தோட்டத்தை ராதாக்கா பூந்தோட்டத்தை எல்லாரும் செடியெல்லாம் நல்லா செவன் ரோஸ் எல்லாம் இருக்கு. பார்த்துக்கோங்க. ஓய் சொல்லு. ஹலோ, செடி பச்சை பசேன்னு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் கூட்டுமா பாருங்க, பூச்செடி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அங்கே பார்த்தீங்களா பூவை நல்லா. இங்கே பார்த்தீங்களா பூவை எப்படி அழகா டிசைனாக இருக்கு. இங்கே பார்த்தீங்களா பூவை அவ்வளோ அழகா எடுத்துக்கோ. செடியே கட்டுறதா அங்கே பாருங்க. செடி எவ்வளோ அழகா இருக்கு. அங்கே பாருங்க, புஷ்பாக்கெல்லாம் பூ பறிக்கிறாங்க. சமையலும் செய்வாங்க, நல்ல சாப்பாடும் ஆக்குவாங்க. நீ எதா இருந்தாலும் நல்லா ருசியாக பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் பாருங்க, இதில் பாருங்க 3 ரோஸ். எல்லா ரோஸும் இருக்கு. அங்கே பாருங்க. பாருங்க, செடியே பாருங்க. செடி பார்த்து எல்லா செடியும் பார்த்துக்கோங்க நல்லா. பாபர் பூவெல்லாம் எப்படி தெரியுதா? எல்லா பூவும் தெரியுதா? இதுதான் நம்ம ராதாக்கா பூந்தோட்டம். எல்லாம் நல்லா பச்சை பசேன்னு இருக்கா. இவன்
பூச்செடி இப்படிதான் இங்கே இது ஒன்று இதுதாங்க இங்கே பாருங்க எவ்வளோ தூரத்துலேருந்து அது வரைக்கும் காடுங்க. பார்த்துக்கோங்க. அதுக்கு அந்த ரோடு இங்கே பாருங்க. புஷ்பாக்கா எல்லோரும் பூ பறிக்கிறாங்க. பூந்தோட்டத்தில் எல்லாம் பூ பறிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறாங்க. அதான் வரும். சரிண்ணா. வேலையெல்லாம் வர்றதுக்காக என்ன கல்யாணம் வந்துட்டா நான் வர முடியாது. அப்போ எப்படி பிடிக்கும்? அவ வர நாடுறாளே. வருதாம்மா ஜாயின் பண்ணிட்டா வரும். அது டெய்லி வேணா வந்தா வரும். அது வீட்டில் தான் இருக்குது. ஒரே ராவடி பூ பறி இன்னும் அது காமிக்கல. அவகிட்ட இதை காமிக்கல. அவள் செல்லில் இத்தனால எங்கள் இது வரல சேனல். இயற்கை வந்து அது மீன் குழம்பு வச்சுக்க. சரி சரி. ஆர்வமாவா பையன் கூட எப்படி பண்ணுறேன். இப்போ உங்கள் செல்லுலையும் பார்க்கலாமா?
எடுங்க பார்க்கலாம். ஆ நான் எடுத்துக்கலாம் பார்த்துட்டு எங்கே வெடிச்சுக்க தெரியுமா? எடுங்க பார்க்குறேன். வர்றேன் அப்போ தான் வச்சு வந்துக்கிறேன். அப்படி பேசி ஒரு 5 நிமிஷம் ஓட்டு. என் பையன் வேற விடாம ஒரு 10 நிமிஷம் எழுந்திருக்கிறான். அதான் ஓடிட்டு இருக்கு பாரு. அதான் அட நிற்க வச்சுட்டீங்க. எங்கே வச்சுருக்குற? அதான் வரதுனால அது அது அம்மா கூட்டுங்க. இது 2 இங்கே வா. நீ நான் இது வா இங்கே வருவா. இதை பறி இது 2 போறீங்களா? அது அப்பா கூட்டுருங்க அந்த 2 காலு. அது வீடியோ பார்த்து வரது போப்பா. நீங்கள் வாங்க. இந்த பக்கத்துல என்ன? அதான் அங்கே வச்சுருக்கோம். போதும் அப்பா நேரம் ஆயிருக்கும். ஏன்னா 5 நிமிஷம் கூட இருக்காது. இப்போ தான் வந்து ஒரே செடி போட்டு அந்த அக்கா வள்ளி அன்னைக்கு சரிதான்க்கா. சோறாக்கி சாப்பாடு செஞ்சுட்டு அப்புறமா வரேன்னாங்க நேரத்துக்கு. அங்கே வரணுமா? வரலன்னா கூட போட்டு நாமளே என்ன அவரு தான் இருக்குது. வவுறு கிடைக்குதா? இல்லை நான் 8 மணிக்கு ஜோர் பண்ணுறாங்க. வரக்குள்ள பிஸ்கெட் பாக்கெட்டு ஒன்று 2 வாங்கிட்டு வந்துருங்க. உங்களிடம் உங்களுக்கு பிடிச்சிட்டு எதுவும் வாங்கிட்டு வந்துருங்க. டீ வச்சுட்டு இருக்கிறாங்கல்ல, அப்போ தொட்டு சாப்பிட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் வாசு பிடிச்சி அதுக்கு எதுவும் சுண்டல் எனக்கு இருந்து பைபாஸில் இருந்துச்சு. வாங்கிட்டு வந்தால் உட்காந்து திங்கிட்டு உட்காந்துருக்கணும். அதுக்கு தான் வேணான்னு வந்தேன் நான். நேற்று ஒரு சுண்டு வாங்கி கொடுத்தேன். உட்காந்துட்டு சொன்னா இன்னைக்கு சுண்டு வாங்கி வாங்கிட்டு வந்துருக்கலாம்னு இல்லை. 10 ரூபாய்க்கு எவ்வளோ தராங்க? வாங்கிட்டு வாங்கல, எனக்கு தான் சரி நாளைக்கு ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்கல. நாளைக்கு வாங்கிக்கலாம். காலையில் இருந்தால் ஒரு நாள் செஞ்சு கொடுக்குறீங்களா? முழுக்கோழி எப்போ செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க ராதாக்கா. இங்கேயே செய்யலாமான்னு கேட்குறாங்க. இந்தியா எல்லாரும் இங்கேயே வந்து வயலுக்கு குறையாக்குதா. அதை தான் நானும் சொன்னேன். ஒரு நாளைக்கு நாங்கள் வெள்ளரிக்கை அங்கே பீக்கிங்கா காடு இருக்குல்ல, அங்கே நிழல் வேணும். நிழல் இருக்கு. மரம் இந்த மரத்தில் விழுகுதா. மரத்துல இருக்கு. அங்கேயே வச்சு செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடும். அடுத்த வாரம் ஒரு வேலை இருக்குது. அதான் நானும் அப்படியே சொன்னேன். திங்கக்கிழமை செஞ்சுக்கலாமாங்கக்கா அப்படின்னு அது கேட்டேன். ஒரு வேலையா? அடுத்த ஏழக்கிழமை கீழே வருமா? வாரம் செஞ்சுக்கலாம் விடு. புதன்கிழமைங்களா? சரி. அரை பசங்களை வர சொல்லி அந்த நெல் இருக்குதுல்ல, எவ்வளோலாம் இருக்குப்பா. கல் ஊற்றி வச்சு விறகு எல்லாமே முழு காட்டிலேயே இருக்கு. விறகுதா? விறகுலாம் நாளாக நான் இங்கே தென்னை மரத்தில் செய்யலாம்னு நினைக்கிறேன். சரி, இங்கே பண்ணிக்கலாமா? சரி இங்கே ஒரு நாளைக்கு அங்கே ஒரு நாளைக்கு பண்ணிக்கலாம். சரி, எப்படின்னா ஓகே தான். வீடியோ தான் நம்மளுக்கு ரோட்டில் இங்கே ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்புறம் வீட்டில் ஒரு நாள் உரம்பரையெல்லாம் ஒரு 2 3 அவங்களாம் வரங்குறாங்க. அவங்க வந்தாங்கன்னா கூட்டிட்டு வாங்க. நேற்று இந்த தோட்டத்தை பார்த்துட்டு ஆத்துக்கு போனாங்களாடா, அதை பார்த்துட்டு கேட்குறாங்களா? நீங்கள் எப்போ வந்தாலும் ஆற்றுக்கு போயிட்டு தான் போவாங்க. கல்லுவடம் போயிட்டு தான் போவாங்க. அது டவுன் நிற்கிறாங்கம்மா. சேலத்தில். சரி சரி. அதெல்லாம் இதெல்லாம் பார்த்ததில்லை. அதனால் தண்ணியை கண்டா அப்போ வந்தாங்கன்னா எப்போ வந்தாலும் வருவாங்க. மற்றவங்க வந்தால் அது ஆற்றுக்கு போகாத வீட்டுக்கு போக நோண்டியில் வந்து சனிக்கிழமை ஆற்றுல போய் இங்கே ஆற்றுல தண்ணி நிறையா போய் வாய்க்காலுக்கு போகணும்.
நம்பர் சேவ் பண்ணுமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஏன் பாப்பா? இங்கே இந்த பூ பாருங்க. இந்த பூ ரெட் கலரில் இருக்குது அழகா. இந்த பூ தோட்டம் ராதாக்கா ஓடுது. புஷ்பா. ஆனால் நாங்கள் பூ பறிக்க வந்துக்கிறோம். ராஜமாணிக்கம். இந்த பூ அழகா இருக்கும். இங்கே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நல்லா அழகாக பூ இருக்குது. என்ன பூ வேணுனாலும் வந்து வாங்கிக்கலாம். இல்லைண்ணா, பூ தானே பிடிச்சிட்டு இருக்கிறேன். சரி, புடி 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 அப்படியே பிடிச்சிக்கிட்டே போகணும். பூ தெரியுதா? ரைட். என்ன சொல்லி நிறைய பூ இருக்குது, அதை பிடி. நிறையா நிறையா பூ தெரியலையே. பூச்சி எங்க இருக்குது? தேன் பூச்சி. தேன் பூச்சி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, பூக்குள்ள தேன் பூச்சி. இல்லைன்னா இந்த பூவும் தேன் பூச்சியும் காணும். எங்கடா தேன் பூச்சி காணும்? பறந்து போச்சு. சரி சரி சரி. உட்காரு உட்காரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, தேன் பூச்சி பூக்குள்ள அதுவும் விளையாண்டுக்குது. அழகான தேன் பூச்சி, நீங்களே பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, அதோட பெரிய தேன் பூச்சி. நீங்களே பார்த்துக்கோங்க, பெரிய பூன்னு. இந்த பூந்தோட்டமே நம்மளுக்கு தான். என்ன வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். ஆமாம், இங்கே பாருங்க, கிலோ கணக்கு 50 ரூபா. 2 கிலோ 5 கிலோ 50 ரூபா. 1 கிலோ 10 ரூபா. 2 சொரக்காயிலாம் நம்ம வீட்டுக்குது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க, நல்லா எத்தா பெரிய இதுன்னு. நான் தேன் பூச்சியில் காட்டுறேன். நான் பெரிய தேன் பூச்சியில் காட்டுறேன். இங்கே பார்த்துக்கோங்க, எத்தா பெரிய தேன் பூச்சின்னு. தேன் பூச்சி போச்சா? இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அதோட தேன் பூச்சி 1 கிலோ 10 ரூபா, 2 கிலோ 20 ரூபா, 3 கிலோ 30 ரூபா. இங்கே பாருங்க, எத்தா பெரிய தேன் பூச்சின்னு. இங்கே பாருங்க, அதோட பூவை பாருங்க, எவ்வளோ அழகான பூ. வெயில்ல அதுவும். ஆனால் இங்கே பாருங்க, அங்கே பொறிச்சிட்டு இருக்கிறாங்க. 3 பேர் பொறிச்சிட்டு இருக்கிறாங்களா?